கேவிக்குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய இடங்களில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறப்பு. உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது. கிராமப்புற விளிம்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறை மொழி காட்சி வாயிலாக 26/5/2025 அன்று தொடங்கி வைக்கப்பட்டன. தற்பொழுது கூடுதலாக வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய 4 இடங்களில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான பணியாளர் குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் வேலூர் டாஸ்மாக் முறைகேடு புகார் விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் மீது அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்த ஆவணங்களில் எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் சீல் வைக்க அதிகாரம் இல்லை எனவும் திட்டவட்டம். அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு தர வேண்டும் என கூறி குவாரி உரிமையாளர்களிடம் சட்டவிரோதமாக கட்டாயம் பண வசூல் என புகார். 25ஆம் தேதிக்குள் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குனர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குவாரி உரிமையாளர்களிடம் நிலத்திற்கு ஏற்ப 40 முதல் 70% கமிஷன் வசூலிக்கப்படுவதாக வழக்கு. அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் பணம் கொடுக்க வசூலிப்பதாக கூறுவதாகவும் மனுவில் புகார். இரண்டாயிரத்து 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் கீழடி ஆய்வுக்கு 1 பைசா கூட ஒதுக்கவில்லை என மாஃபா பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி 1 பைசா ஒதுக்கல. கீழடி தொடர்பான ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 10 ஆண்டுகள் தாமதமாக சமர்ப்பித்ததாகவும் புகார். 2014, 2015, 2016 இந்த 3 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாய்வுடைய ரிப்போர்ட்டை இவர் எப்ப கொடுக்கிறாரு? போன வருஷம் கொடுக்கிறார். ஓகே, என்னாச்சு 10 வருஷம்? ஏன் 10 வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல? தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் புதிய விளக்கம். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர் நாகரிகம் 1000 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல இருந்திருக்கலாம். இதுதான் கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு யாராவது ஏத்துக்குவாங்களா? இப்ப கார்பன் டேட்டிங்ல என்ன ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கு கார்பன் டேட்டிங் இதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க? இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் ராமகிருஷ்ணன் பதில் சொல்லணும். இதுல இறங்கி அரசியல் செய்ய பார்க்கிறது திமுக. கீழடி அகழாய்வுக்கு 105 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக அதிமுக கூறியது பொய். மாஃபா பாண்டியராஜனுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் பதிலடி. விஜயகுமார் அவர்கள் 55 லட்சம் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் சொன்னார். இன்னைக்கு மஃபாயார்கள் என்ன சொன்னார்? 105 கோடி நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷனுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊரில் 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொலையில் பல முக்கிய அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு உள்ளது எனவும் மாநில காவல்துறை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது எனவும் முறையீடு. பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் ஆகிவிட்டால் பெண் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுவதில்லை எனவும் கணவனின் கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவி மற்றும் ஆற்று பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கனஅடியிலிருந்து 16,000 கனஅடியாக உயர்வு. காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 16,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மருந்து பற்றாக்குறை தொடர்பாக கேள்வி எழுப்பிய நிருபர். போலி செய்தி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறிய போது சைகையால் நிருபரை சமாளித்த பொறுப்பு டி. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் 7 வயது சிறுமியை கவ்விச் சென்ற சிறுத்தை. மாலை நேரத்தில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு நேர்ந்த பயங்கரம். சென்னையில் நேர கட்டுப்பாட்டை மீறிய 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு. காவல் ஆணையரின் உத்தரவை மீறியதால் 120 தண்ணீர் லாரிகள் மற்றும் 87 கனரக வாகனங்கள் மீது நடவடிக்கை. தென்காசி அருகே அன்னை இல்லத்தில் 5 முதியவர்கள் உயிரிழந்ததற்கு குடிநீர் காரணமா? போர்வெல் குடிநீர் பாக்டீரியா அதிக அளவில் இருந்ததாக முதற்கட்ட ஆய்வில் தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மெடிக்கலில் வைத்தே சட்டவிரோத கருக்கலைப்பு செய்ததாக 4 பேர் கைது. கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிந்து கூறியதாக எழுந்த புகார் தொடர்பாகவும் விசாரணை. பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது. அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை எனவும் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரங்கள் கழன்று ஓடியதால் பரபரப்பு. பேரிங்குடன் சக்கரங்கள் முழுவதுமாக கழன்று ஓடியதால் பேருந்தில் இருந்த மாணவர்கள் 3 பேர் காயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. ஒரு பவன் 73,680 ரூபாய்க்கு விற்பனை. பங்கு சந்தைகளில் ஏற்றம் காரணமாக தேசிய பங்கு சந்தை குறியீட்டிய நிப்டி 319 புள்ளிகள் உயர்வு. சென்செக்ஸ் 1046 புள்ளிகள் உயர்ந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் லாபம். கனடாவில் இருந்தபோது வாஷிங்டனுக்கு வாருங்கள், பேசிக்கொண்டே உணவருந்தலாம் என அழைத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் ஜெகநாதரின் பூமியான ஒடிசாவுக்கு செல்ல வேண்டும் என கூறி அழைப்பை நிராகரித்து விட்டதாக புவனேஸ்வர் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ट्रंप ने मुझे फोन किया, कब कनाडा तो आए ही हैं तो वॉशिंगटन होकर के जाइए, साथ में खाना खाएंगे, बातें करेंगे। मैंने अमेरिका के राष्ट्रपति को कहा, मुझे तो महाप्रभु की धरती पर जाना बहुत जरूरी है. உலகின் 3வது பொருளாதார சூப்பர் பவராக இந்தியா மாறுவதை பார்த்து வளர்ந்த நாடுகள் வியப்படைகின்றன. பீகாரில் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. भारत की तेज प्रगति से बहुत प्रभावित है. பீகார் மாநிலம் சிவானில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் சுவாரஸ்ய உரையாடல். 135 करोड़ की वित्तीय राशि है. जी हाँ, और साथ ही संख्या में आप कहीं देखते थे? பிரதமர் மோடிக்கு கூடிய கூட்டம் போல இதற்கு முன்னர் கூடியது உண்டா என கூட்டத்தினரை பார்த்து பெருமையாக கேள்வி.
श्री नरेंद्र मोदी जी की बात को सुनने के लिए आप यहां पर पधारे हैं इतनी बड़ी संख्या में, मैं आपका अभिनंदन करता हूं। பொய்களும் ஏமாற்றும் கனமழை போல பொழியும் என்பதால் பீகார் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிரதமர் மோடி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் குறித்து AI வீடியோவை பகிர்ந்து லாலு பிரசாத் கிண்டல். கூட்டுறவு மாடல் அடிப்படையில் பாரத் கோஆபரேட்டிவ் டாக்ஸி என்ற பெயரில் தேசிய வாடகை கார் சேவை தொடங்கப்படும். கிடைக்கும் லாபம் டாக்ஸி உரிமையாளர்களின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படும் என அமித்ஷா தகவல். राष्ट्रीय टैक्सी की भी शुरुआत होगी, जिसमें हर टैक्सी का ड्राइवर इससे जुड़ा नहीं होगा। एक कोऑपरेटिव टैक्सी, भारत कोऑपरेटिव टैक्सी का मालिक होगा, मुनाफा सीधा ड्राइवर के बैंक अकाउंट में चला। கேள்வி கேட்பதையும் முன்னேறுவதையும் சமமாக நிற்பதையும் விரும்பவில்லை என்பதால் தான் ஏழைகள் ஆங்கிலம் கற்பதை பாஜக RSS விரும்பவில்லை. ஆங்கிலம் என்பது அவமானம் அல்ல, அனைவருக்கும் அதிகாரம் அளிப்பது என அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி பதிலடி. உத்தராகண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணர்ச்சி வசப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை கேட்டு கண்ணீர். ஏர் இந்தியா விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு 30 முதல் 35% வரை சரிவு என தகவல். அகமதாபாத்தில் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து பயணிகள் அவநம்பிக்கை. நாடு முழுவதும் இன்று ஏர் இந்தியா விமான சேவையில் 8 விமானங்கள் ரத்து. பராமரிப்பு மற்றும் செயல்பாடு காரணங்களை சுட்டிக்காட்டி ரத்து என தகவல். டெல்லியிலிருந்து புனே நகருக்கு வந்தபோது ஏர் இந்தியா விமானத்தின் மீது மோதிய பறவை. புனேவில் இருந்து மீண்டும் டெல்லிக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் விமான சேவை ரத்து. அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் RSS பாணி பாரத மாதா படத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு. கேரளாவில் ஆளுநர் மாளிகை எதிரே போராட்டத்தில் ஈடுபட்ட SFI அமைப்பினர் மீது தண்ணீரை பீச்சியடித்த போலீசார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தொடர் மழையால் சாலைகளில் தேங்கிய நீர். மேடு பள்ளம் தெரியாமல் பயணிக்கும் வாகனங்கள். புஷ்பா 2 திரைப்படத்தின் வசனத்துடன் YSR காங்கிரஸ் தொண்டர் வைத்திருந்த பதாகையால் ஆந்திர அரசியலில் குதிப்பு. చూపిస్తూ గంగమ్మ జాతరలో పొట్టేళ్ళు తలలు నరికినట్టు రపా రపా అని నరుకుతానని చెప్పి ఆయన అంటే దాని అర్థమైంది. మరి చంద్రబాబు నాయుడు అనే వ్యక్తి ఇంత మోసం చేస్తా ఉన్నాడు కాబట్టి ప్రజలు అంత కోపాన్ని చూపిస్తారు. క్రిమినల్ బ్రెయిన్సే పనిచేస్తానే ఉంటాయి వాళ్ళకు. இஸ்ரேல் மற்றும் ஈரானிலிருந்து ஆபரேஷன் சிந்து மூலம் இந்தியர்களை மீட்கும் மத்திய அரசு. இந்தியர்களை ஏற்றி செல்லும் 3 விமானங்களுக்காக வான்வெளி கட்டுப்பாடுகளை தளர்த்திய ஈரான்.